எல்லாம் பண்ணி இனியாவோட வாழ்க்கைய மொத்தமா கெடுத்துட்டு, இப்போ உட்காந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற இந்த ஈஸ்வரி பாட்டிய பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சுத்தமா புடிக்கல, செம்ம கோபம் வருது. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இனிதாங்க இனியா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். தன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு விட்சாம கொஞ்சம் நல்லாவே தைரியமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு இனியா கிட்ட சொல்கிறாங்க, இனியா இப்போவே நீ வேலைக்கு போகணுமா, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, நீ பேசாமல் ஒரு 2-3 நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, இல்லை பாட்டி, இங்கே இருந்தால் நான் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்பேன், எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஒர்க்குக்கு போனால் நான் என்னை பிஸியாக வச்சுக்குவேன், எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன இனியாவுக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அங்கே நிதிஷ் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இனியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனியாவுக்கு சுத்தமாக நிதிஷை பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க. இதனால் நிதிஷ் கோபப்பட்டு என்ன அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி நிதிஷை போக சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்போ போகலைன்னா கண்டிப்பாக போலீஸை நாங்கள் வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரொம்பவே பயங்கர கோவத்தில் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே நிதிஷ் தான் இனியாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. இங்கே இனியா கிட்டேயுமே அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன நடக்குது இனியா, அந்த நிதிஷ் தான் உன்னோட ஹஸ்பண்டா, இது வரைக்கும் எங்ககிட்ட இதை பற்றி நீ சொல்லவே இல்லை, அவனை நாங்கள் எப்படிலாம் திட்டிருக்கிறோம், அப்போ கூட நீ அமைதியாக இருந்தியே, என்ன இது என்ன லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே இனியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக இது அரேஞ்ச் மேரேஜெல்லாம் இருக்காது, லவ் மேரேஜாக தான் இருக்கும். என்ன இனியா, தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணியிருக்கிற, அவன் சரியான போதைக்கு அடிமை, போய் அவனை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, ஊர் உலகத்தில் உனக்கு பையனை கிடைக்கலையா, அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிற அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு மாதிரி அப்செட்டாக இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்த இனியா பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கோபி இருக்கிறாங்க. இனியா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சடனாக எழில் வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த இனியா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எழில் வந்ததுமே பார்த்திங்கன்னா இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, அப்படிலாம் இல்லைண்ணா, நீ வேலை விஷயமா போயிருக்கிற, இதை உங்ககிட்ட சொன்னால் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ, எதுக்கு தேவையில்லாத உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யாருக்கிட்டேயுமே இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய வேலையை விட என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம இனியா அழுதுகிட்டே நம்ம எழில ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கிறியே, அன்னைக்கு கூட நான் உன்னோட பர்த்டேக்கு வந்தேல, அப்போவாச்சும் நீ அன்னைக்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, அவனை உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன், ஏண்டா உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டே, இல்லை அப்போவே சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்களே, அதனால தான் நான் சொல்லிக்கலை அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அதுக்காக உன்னையே நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பியா, சொல்லு, நீ என்னதான் இருந்தாலும் இனி அப்படி பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா எழில பார்த்துட்டு, என்ன எழில் நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஆனால் என்கிட்ட நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லலைல அப்படின்னு ரொம்பவே பாக்கியா கிட்ட கோவமாக எழில் பேசுகிறாங்க. எழில் நீ புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு, நீ ரொம்பவே முக்கியமான ஒரு வேலையாக போயிருக்கிற, எப்படி அந்த டைமில் இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த முடியும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது, நான் எனக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சிருக்கிறீங்க, எனக்கு இப்போ கூட தெரியாது, நியூஸை பார்த்து என் ஃப்ரெண்டு தான் விஷயத்தை என்கிட்ட சொன்னான், எனக்கு ஒன்றுமே புரியலை, அப்புறம் செலினுக்கு கால் பண்ணி கேட்டேன், அப்புறம் தான் அவன் கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான், அதுக்கப்புறம் என்னால் எப்படி அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு மனசு வரும், அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன், இப்போ எங்கே அவன் இன்னும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறான்,
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அண்ணா நீயும் வந்துட்ட, எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் ஒரு பெரிய முடிவாக தான் எடுத்திருக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி நான் நிதீஷை வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கதறி அழுகிறாங்க. தாலியில் உள்ள ஈரப்பதம் கூட இன்னும் காயலை, அதுக்குள்ளேயும் என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா பார்த்திங்கன்னா பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். ஆனால் அந்த பாக்கியா குடும்பத்தில் இருக்கிறவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்னுமே கோவம் வருது. உடனே பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அழாதீங்க, நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இனியா வாழ்க்கையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை என்னால் இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இன்னுமே நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசி முடிய ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இனியா எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது. இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் அட்வொகேட்டை பார்க்குறது தான் ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலையில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கோபி பாக்கியா வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்ன எதுக்காக நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்போ இனியாவோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மறுபடியும் அவன் கூட இனியாவை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஊர் உலகம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருந்துக்கிட்டு பல கேள்விகள் வந்து கேட்குறாரு. எழில், அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நான் யோசிச்சிருந்தா நான் எப்படி டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? இல்லை, ஆல்ரெடி இப்போ நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குது நிதிஷ் விஷயத்தில். சரியாக நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தே இல்லை. இப்போது நம்ம இப்படி ஒரு இதை பண்ணும்போது சுதாகர் குடும்பத்துக்கு இன்னும் கோவம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் மீடியாக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். தேவையில்லாமல் இங்கே நம்ம இனியாவை வந்து பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை இன்னுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. இது இனியா லைஃபுக்குமே ரொம்ப நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்து கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் எழில், அதை யோசிச்சு தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இந்த விஷயத்தில் கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் இப்படியே இதை விடுறது வந்து சரியே இல்லை. பாக்கியா இருந்துக்கிட்டு சரி எழில் அவசரப்பட வேணாம் சரியா, இப்போ தானே வந்த, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நம்ம இனியா வந்து ரூமுக்கு வந்துட்டு அவங்களோட தாலி கயிறையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸில் வேறு அந்த மாதிரி விஷயம் நடந்தது. நம்ம இனியாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இங்கே பாக்கியா வந்து இனியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. அந்த டைமில் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனியா கிட்ட நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு இனியா, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நீ எடுத்த முடிவு சரிதான், நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இது நேரம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போனாலுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைய விடுவானுங்க. ஏன்னா அந்த சுதாகர் குடும்பம் ரொம்பவே மோசம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, சீக்கிரமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருந்து கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியா வந்து தன்னோட கழுத்தில் உள்ள தாலியை வந்து கழட்டி வச்சிடுறாங்க. இதை பார்த்து பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இனியாவை பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம பாக்கியா வந்து எப்போதும் போல் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க. இங்கே இனியாவுமே கிளம்பி கீழே வராங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே கிடையாது. ரொம்பவே வந்து கவலையாக இருக்கிறாங்க. இதை பார்த்து எழில இருந்துக்கிட்டு, இனியா எதுக்காக நீ இப்படி இருக்கிற? நீ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இரு, அதை பார்த்தா தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வேறு எதுவும் பிரச்சனையா, மறைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு இங்கே ஆஃபீஸில் நடந்த விஷயத்த கூட வந்து சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனால் வச்சும் என்னோடய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போனால் அங்கே தேவையில்லாமல் அந்த நிதீஷ் வந்து நான் தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்கணும், ஒரே பிரச்சனை பண்ணிட்டான். இப்போது அங்கே எல்லாருக்குமே வந்து நிதீஷனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இனியா, நீ அதுக்காக உன் மனசை தளர விட்டுறாத. இப்போதுமே இப்போ கூட இது உன்னோட ஆப்ஷன். நீ ஒர்க்குக்கு போகிறேன்னா போ, இல்லைன்னா வந்து வீட்டில் இல்லைன்னா வேறு என்ன உனக்கு தோணுதோ அதை பண்ணு. அங்கே நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இனியா இருந்துக்கிட்டு, இல்லை இதுக்காகலாம் பயந்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச வேலையினால் விட முடியாதுல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க.
இங்க நம்ம பாக்கியாவுமே பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கும்போது, பாட்டி இருந்துக்கிட்டு, பாக்கியா நீ எங்கே இப்போ போற?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்னப்பா என்னத்த எதுவும் தெரியாத மாரி கேட்குறீங்க? நான் எங்கே போக? என்னோட ஹோட்டலுக்கு தான் போறேன்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. இப்போ கூட நீ ஹோட்டலுக்கு போய் தான் ஆகணுமா? எனக்கு மனசே சரியில்ல பாக்கியா. இனியாவோட வாழ்க்கைய நினச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்குது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அத்தை எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வந்து பேசுறேன். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. அவங்களுக்கு எதனாலும் தேவைன்னா ஜெனிக்கிட்ட கேளுங்க. அவ செஞ்சு தருவா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி கோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே அழுகுறாங்க. "அ என்னடா இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல. கடைசி காலத்தில் அவளோட பிள்ளைய பார்த்தா நான் நல்லபடியா கண்ண மூடுவேன். ஆனா இப்படிலாம் ஆயிடுச்சே." அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடுகெட்ட ஈஸ்வரி பாட்டி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஈஸ்வரிய பாட்டியை வந்து சமாதானப்படுத்திட்டு, அவருமே "எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் வந்து பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு எழில் செழியன் வந்து பேசுகிறாங்க. "டா நீ அவனை சும்மாவா விட்ட? இப்படி நம்ம இனியாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்குறாரு. எனக்கு ரொம்ப கோவம் தான்டா வந்துச்சு. அம்மா தான் தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த ஆளை வந்து நான் அடிச்சிருப்பேன். வீடு தேடி வந்தான். இனியாவ வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அப்போவே வந்து எனக்கு அவ்வளோ கோவம் தான். சரி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்." இங்கே பார்த்தீங்கன்னா, சுதாகர் வந்து எப்படியோ தன்னோட பணத்தால் நிதீஷை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சுதாகர் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த நிதீஷ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையாக திட்டுறாரு. "உன்னால் நான் வந்து யார்கிட்டலாம் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சினோ, அவங்கக்கிட்டலாம் வந்து அசிங்கப்பட்டு வந்து கூனி குறுகி நின்னேன். உன்னெல்லாம் என்னதான் சொல்ல? திருந்தவே மாட்டியா நீ எல்லாம்? இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியே தெரியாது. இனியா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. "நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அந்த இனியாவை நான் தேடி போய் பேசலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவள் என்னை பார்க்க முடியாது சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே நிதீஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனி அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு. உடனே நிதீஷ் இருந்துக்கிட்டு, "இதுக்கு மேலே அவகிட்ட நான் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா எதுக்குடா இப்படிலாம் நடக்கணும்? இனியா மாதிரி ஒரு பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெருசு. உண்மையெல்லாம் மறைச்சு இப்போ கூட அவங்க வீட்டில் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காத. கண்டிப்பாக அவங்க மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க நமக்கு எதிராக. நீ தான் எதனாலும் பண்ணணும். இனியா கிட்ட வந்து நீ ரூடாக நடந்துக்கிட்டா ஒன்றுமே ஆகாது. அன்பாக நடந்துக்கோ. அவன் மனசை எப்படினாலும் மாற்று." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சந்திரிகா இருந்துக்கிட்டு, "என்னங்க அவங்கக்கிட்டலாம் நம்ம இவ்வளோ இறங்கி போகணுன்னு அவசியமே இல்லை. அதுக்கு ரொம்ப தான் ஓவராக பிகு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விட்டு தள்ளுங்க, பார்த்துக்கலாம். என்ன வேறு எந்த பொண்ணுமே நிதீஷ்க்கு கிடைக்காதா?" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "ஓ சரி, உன் பையனுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இந்த விஷயத்தில் தலையிடலை." அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கோவமாக பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா, இங்கே நிதீஷ் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஆகாஷும் இனியாவும் பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. மறுபடியும் சரி இனியாவை ஹோட்டலில் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுக்கு போகும்போது அப்போவுமே இனியா வந்து ஆகாஷ் கூட வந்து நல்லா ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அப்படி அது வந்து தோணுது. ஆனால் அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பேச, இங்கே இனியா வந்து "நீ வந்து என்ன நினச்சி கவலைப்படாத. நீ உன் லைஃப்பை பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதீஷ் ஆகாஷ் கிட்ட வந்து இனியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நிதீஷ்க்கு ரொம்பவே தப்பாக தெரியுது. வேகமாக இனியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. "என்ன பண்ணிகிட்டு இருக்கிற இனியா? ரொம்பவே ஜாலியாக இருக்கிற போல். புருஷனை கைவிட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா நிதீஷ் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து கேட்குறாங்க. "ஏய் இனியா, என்ன ரொம்பவே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னோட ஹஸ்பண்ட். என்ன மறந்துட்டியா? உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டினேன்." அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "எங்கே தாலியே இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கழுத்தை பார்க்குறாங்க. இங்கே நிதீஷ்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. "அந்த தாலியை நான் எப்போவோ கழட்டி வீசி எறிஞ்சிட்டேன். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாமல் என்னை வந்து இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தது கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களால் நான் அசிங்கப்பட்டால் தான் மிச்சம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. "என்ன நீ விட்டால் ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிற. இங்கே பாரு, நீ என்னோட வீட்டில் தான் இருக்கணும் வா." அப்படின்னு சொல்லிட்டு இனியா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க.
உடனே பாக்கியா வந்து செம்மையாக திட்டுறாங்க நிதிஷை வந்து. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஒழுங்கு முறையாக இனியா கையை விடு. பணம் திமிரில் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உங்களெல்லாம் இப்போ சும்மா விட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தண்டனை வாங்கியே தருவேன். இப்போ நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நம்ம பாக்கியா வந்து திட்டுறாங்க. எங்கள் நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியா என்னோட பொண்டாட்டி, அவள் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சிருச்சு. இனியாவுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதே மாதிரி நீ இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. நீ போயிட்டு காலம் முழுவதும் அப்புறம் ஜெயிலில் இருக்க வேண்டியதான். அதுக்கு தான் நாங்கள் இப்போ எல்லா ஏற்பாடுமே செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்கே இருந்தேன்னா வந்து எங்கள் கையாலேயே நீ வந்து அடிபட்டு தான் போவ, பார்த்துக்கோ. இல்லைனா போலீஸை வர சொல்லி உன்னை பிடிச்சி தந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே நிதிஷ் ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்பவே கோவத்தோடு கிளம்புறாரு. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தாண்டா நான் சொன்னேன், அவங்களெல்லாம் தேடி போகாத, நம்ம அசிங்க தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே உங்கள் அப்பா கேட்குறாரா? அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு இப்போது இந்த இனியா விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்து இங்கே பாக்கியா இனியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போதே இனியா கிட்ட இனியா இங்கே நடந்த விஷயத்தில் எதுவும் நீ வீட்டில் சொல்லிக்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனை தான். ஏன்னா எழில் வந்து முன்கோபக்காரன், உன் மேலே இருக்கிற பாசத்தில் அவன் வந்து இதனால தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே இனியா இருந்துட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு இப்போது இனியா விஷயத்தில் என்ன தான் முடிவெடுத்துருக்குறீங்க லாஸ்ட்டாக அப்படின்னு வந்து கேட்கவும் எங்கள் எழில் இருந்துக்கிட்டு என்ன முடிவெடுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்ல முடிவு தான். இனியாவுக்கும் அந்த நிதிஷ்க்கும் டிவோர்ஸ் பண்ணுறதான் ஒரே வழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இல்லை, நம்ம இனியா வாழ்க்கையில் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். சும்மா அவசரப்பட்டு நம்ம விவாகரத்து வரைக்கெலாம் போக வேணாம், அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன பேசுவாங்க, இனியாவை தான் தப்பாக பேசுவாங்க. ஏதோ காதலிச்சிருப்பா, அதான் புருஷன் கூட வாழாமல் இப்படி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்லவும் எழில் இருந்துக்கிட்டு செம்ம கோவப்படுறாரு. பாட்டி வாயை மூடிருங்க, எல்லாம் உங்களை சொல்லணும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முழு காரணமே. இந்த வீட்டில் உங்களை விட்டு வச்சதே வந்து எங்களுடைய தப்பு தான். உங்களுடைய ராஜ்யமாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறத கேட்கணும். அம்மாவை அப்படி தானே நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருந்துக்கிட்டு கோவப்படுறாரு. ஏண்டா எழில் இப்படி பேசுகிற? ஆமாம், இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தானே. இனியா லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சு இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணிட்டீங்களே. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இப்போ கூட இனியா லைஃப் விஷயத்தில் நீங்கள் வந்து தப்பான முடிவு தான் எடுக்கிறீங்க. உங்ககிட்ட யாருமே ஒப்பீனியன் கேட்கல, அதனால் நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கிறதா ரொம்பவே நல்லது. இனியாவோட வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த நிதிஷ் மேலே மட்டும் இல்லை, உங்கள் மேலேயும் தான். சரிங்களா? அவங்க மரியாதை நீங்களே காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட எழில் இருந்துக்கிட்டு பேசுகிறாருங்க. உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கதறி அழைக்கிறாங்க. ஏதோ நான் வேணும்னே தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் என்னவே தப்பு சொல்கிறீங்க. இனியா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தானே இந்த பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினேன். நான் என்ன அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னா நினச்சேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீலி கண்ணீர் வடிச்சிட்ருக்குறாங்க. சும்மா அழுது நாடகம் போடாதீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடனே பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுது, பேசாமல் நம்ம இனியாவுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த நிதிஷை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு, ஏன் வேறு நல்ல பையனே கிடையாது இந்த உலகத்தில், எத்தனையோ பசங்க நல்ல பசங்களாக இருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சி இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா எல்லாமும் சரியாயிடும், இனியா அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் ஈஸ்வரி பாட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா கோபிக்கு வந்து செம கோவம் வந்துடுது. ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க. நீங்களாம் ஒரு பொம்பளையா? சி, அசிங்கமாக இருக்குது, இப்படி இல்லாமல் யோசிப்பீங்க. இனியா இப்போ எப்படி ஒரு நிலமையில் இருக்கிறா, நடந்த விஷயத்துலேருந்து இன்னுமே அவளால் மீண்டு வந்திருக்க முடியாது. அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை? நீங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி அண்டு பாக்கியாவும் வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாட்டியை. எல்லாருமே ஈஸ்வரி பாட்டியை கழுவி ஊற்றுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி கதறி அழுதுட்டுருக்கிறாங்க. இப்போ என்ன நான் தப்பாக சொன்னேன், ஊர் உலகத்தில் நடக்காததையாக சொன்னேன். இந்த விஷயத்தினால இனியா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு தான் இருப்பா. இதுக்கு பதிலாக நம்ம அவளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அவள் லைஃபு சந்தோஷமாக இருக்கும். நான் ஒன்றும் தப்பாக பேசலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் புத்தியே இதுதான், நீங்களாம் எப்போதுமே திருந்தவே மாட்டீங்க, சி அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரி
ஈஸ்வரி பாட்டி முகத்திலேயே காரி துப்புறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க, கேட்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இனியா வாழ்க்கை இது. இனியா வந்து ஆல்ரெடி முடிவெடுத்துட்டா. இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வந்து அவளுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து கேனத்தனமாக பேசாதீங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் மரியாதையே கிடையாது. இனியா விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த வீட்லேயும் உங்களுக்கு இடமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கொந்தளிச்சு பேசுகிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அழுகுறாங்க. என்ன பாக்கியா இப்படிலாம் பேசுகிற? நான் இப்போ தான் கரெக்டாக பேசுகிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சா, அடுத்தடுத்து நீங்கள் வந்து அவள் வாழ்க்கையை எப்படிலாம் கெடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கோபியுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க. அடிச்சு வாயை மூடு, உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. என் பொண்ணோட வாழ்க்கை நீ வந்து நாசம் பண்ணிட்டல. இதுக்கப்புறமும் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுதானே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா நல்லா லெஃப்ட் ரைட் வாங்குறாரு ஈஸ்வரி பாட்டியே. டே கோபி, நான் உன்னோட அம்மாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீயா, உன்னோட வயிற்றில் நான் பிறந்தது என்னோட தப்பு தான், நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்து கூட சொல்கிறாங்க. கோபி, நீயாடா பேசுகிறது? நானே தான் பேசுகிறேன். உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தோம்ல, அதுதான் நாங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியை கழுவி ஊற்றுறாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது. இந்த ஈஸ்வரி பாட்டியை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.